பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்ம ஒரு அழகான கதையை பார்த்துட்டு வேத வசனத்துக்குள்ள கடந்து செல்லுவோம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாருங்க. அந்த ராஜாவுக்கு பெரிய மனசா, எல்லாரும் நல்லா இருக்கணும் அவங்க தேசத்துல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மனசா இருந்தாராம். அவருக்கு பிறந்த நாள் வரும்போது அவர் எல்லாருக்கும், அந்த ஊர் ஜனங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு போடணும்னு சொல்லிட்டு நினைச்சு கொண்டு இருந்தாராம். அப்போ அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஏழை மனிதன் வந்து, அப்பா இன்னைக்காச்சும் நான் ராஜா கொடுக்கிற சாப்பாடு வயிறு ஃபுல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு போய் கியூல நின்று சாப்பாடு வாங்குறதுக்காக நின்றுட்டு இருந்தாராம். அப்போ அந்த அன்னதானத்துல அந்த கியூல நிக்கிறவங்க எல்லாருமே அவரை பார்த்து ஏளனமா பார்க்கும்போது, இவர் என்ன பண்ணிட்டாரா, பின்னாடி பின்னாடி வந்துட்டாராம். வரும்போது இவர் கிட்ட போகும்போது சாப்பாடு காலி ஆயிடுச்சாங்க. அப்போ கடவுளை பார்த்து கேட்டிருக்காரு, கடவுளே என் தலையெழுத்து இதுதானா? நான் இன்னைக்காச்சும் நல்ல சாப்பாடை சாப்பிடலாம்னு நினைச்சனே, எனக்கு இப்படிதான் தலையெழுத்து எழுதி வச்சிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கவலையா போயிட்டு ஓரமா உட்காந்துட்டாராம். அந்த வழியா ராஜா வரும்போது ராஜா பார்த்து கேட்டிருக்காரு, என்ன சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் தலையெழுத்து இவ்வளவுதான், எனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சரின்னு அந்த ராஜா என்ன பண்ணிருக்காரு, அவர் கைய பிடிச்சி, வா இன்னைக்கு நீ என் கூட அரண்மனையில உட்கார்ந்து சாப்பிடு, நான் உனக்கு சாப்பாடு போடுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டு அரண்மனையில உட்கார்ந்து அவருக்கு சாப்பாடை கொடுத்து சாப்பிட வச்சுட்டு, அவருக்கு தேவையான பொற்காசுங்களையும் கொடுத்து, இது உன் லைஃபுக்கு தேவையான பொற்காசுங்களை வச்சு நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாராம். அப்போ அந்த மனுஷன் அழுதுட்டே சொன்னாராம், நான் இன்னைக்கு ரொம்ப முட்டாள்தனமா இருந்திருக்கேன், இவ்வளவு நாள் முட்டாள்தனமா இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் என்னைக்குமே கடவுளை பார்த்து நான் எதுவுமே கேட்டதில்ல. இன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லும்போது கடவுளை பார்த்து கேட்டேன், இன்னைக்கு என் தலையெழுத்து இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடவுள் எனக்கு இன்னைக்கு அரண்மனையில உட்காந்து சாப்பாடு கொடுத்து, அதுக்கப்புறம் எனக்கு பொற்காசுங்களையும் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படிதாங்க சொல்லுது. என்னை கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு அளித்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்றாரு. நம்ம கிறிஸ்மஸ்க்கு எதுவுமே இல்ல, நியூ இயர்க்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சில குடும்பம் நிறைய கவலையோட கஷ்டத்தோட உட்காந்துட்டு இருக்கீங்க. ஐயோ என் பிள்ளைங்களுக்கு நான் எதுவுமே வாங்கலையே, நான் இந்த மாசத்தை நடத்த போறேன், வந்த சம்பளம் எல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளுக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார். வேலை இல்லைன்னு யோசிச்சு கொண்டு இருக்கீங்களா? ஐயோ இந்த வேலையில எனக்கு செய்யவே முடியல, ரொம்ப டார்ச்சரா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்க. கவலையே படாதீங்க. காட் வில் லிஃப்ட் யூ அப். கர்த்தரை நோக்கி கூப்பிடு, கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவை அளிப்பார். காட் பிளஸ் யூ.